ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் பே கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ நமக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஒரு லைவ் டெமோவாக பார்க்கலாம். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பாரத் பே கிரெடிட் கார்டை பற்றி வீடியோஸ் வந்து பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் அந்த டைமில் நான் வந்து ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்தது. ஸோ என்னால் இந்த அப்ளிகேஷனில் எதுவுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியலை. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு அந்த வீடியோஸை அந்த டைமில் வந்து மேக் பண்ண முடியலை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிருச்சுது. அது மட்டும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு பாரத் பே அக்கௌண்ட்டுமே வந்து கிரியேட்டட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட் மூலமாக எப்படி நம்ம வந்து பாரத் பே கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பாரத் பே கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு QR கோடை பேஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். நம்ம ஃபோன்பே, கூகுள் பே யூஸ் பண்ணுற மாதிரி. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் யூஸ் பண்ணுறதை விட ஒரு ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு லோன்ஸு, அப்புறம் கிரெடிட் கார்டு, இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் பே அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ICICI பேங்க்கில் தான் வந்து அக்கௌண்ட் கிரியேட்டட் ஆகுது. இதில் IFSCயில் பார்த்திங்க அப்படின்னா ICICIன்னு தான் வந்து கிரியேட்டட் ஆகும். ஸோ இது வந்து ICICI பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு, பாரத் பே அக்கௌண்ட்டு, இது அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த பாரத் பேயில் வந்து கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டமில் வந்துட்டு நீங்கள் பேங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 ஆப்ஷன் மேலே ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாரத் பே கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரத் பே கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்துட்டு உங்களுக்கு 1 lakh வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து அடுத்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து ஆடட் ஆகாது. ஸோ அதை தான் வந்துட்டு 30 டேஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க பேலன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு ஷாப்பிங் அண்ட் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேசிங் அண்ட் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே வந்து கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ATM கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிரெடிட் கார்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெர்ச்சன்டாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து ரெகுலராக நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு லோனும் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணக்கூடிய ஸ்வைப்பிங் மிஷின் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கெட் கார்டு நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களோட பின்கோடு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஷாப்போட பின்கோடாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஹோமோட பின்கோடாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு செக் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன். நமக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க, இல்லை வந்து ரிஜெக்டட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ வந்து லைவாகவே பார்த்துடலாம். இப்போ செக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு SMSம் வந்திருக்கு. அது போக கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பாரத் பே கார்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து அப்போ எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் இது மூலமாக.
பட் இதுலேயே வந்து கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டை வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ புது அப்ளிகேண்ட்டுக்கு நமக்கு யாரும் வந்து இப்போதைக்கு வந்து கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணலை. ஸோ கார்டு ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ வந்துட்டு நிறைய ரூலை வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணதில் நிறைய கிரெடிட் லைன் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேட் ஆயிருச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் கார்டு இது எல்லாமே பிளாக் ஆயிருச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து 60,000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ நியூ ரூலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார்டு வந்து டெம்பரவரியாக பிளாக் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அன்பிளாக் ஆகல. அதை வந்து யூஸ் பண்ணவும் முடியல. அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயுமே வந்து இப்போதைக்கு நியூ கார்டு வந்து நாங்கள் அலோகேட் பண்ணலை. ஸோ அதனால வந்துட்டு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெட் கார்டு நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஒய்சி வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஒய்சி எதுவுமே வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செல்ஃபி ஃபோட்டோ. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து கிரெடிட் கார்டே வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோன் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேன் கார்டு நம்பர் வந்து மேலே வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேன் கார்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பேன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணிட்டு, நம்பர் வந்து உங்களோட நம்பர் தானா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, சப்மிட் பேன் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சப்மிட் கொடுத்ததுமே என்னோட பேன் கார்டு வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெரிஃபைட் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேன் கார்டை வந்து எப்படி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் வந்து சாம்பிள் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து டேக் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோஸை வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட பேன் கார்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பேன் கார்டு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு, ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் டீட்டெயில், உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை ஒருக்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஆதார் கார்டு தானா, உங்களோட அட்ரஸ் தானா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினிஷ் ஆதார் கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து டேக் செல்ஃபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம வந்து ஆக்செப்ட் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ₹1000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு வந்து கேஷ்பேக் வந்து வாங்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, அப்புறம் ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. லைஃப் டைமுக்கு உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. ஏடிஎம் வித்ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹21 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம்மில் வந்து பணம் எடுக்கலாம். ஸோ அப்படி பணம் எடுத்தீங்க அப்படின்னா ₹21 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு சார்ஜபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் என்கொயரி ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ₹10 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து ஒருக்க செக் பண்ணிவிட்டு, ஃபைனலாக கீழே கொடுத்துருக்கிற ஆக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது மாரி ஷோ ஆச்சுது அப்படின்னா, ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. அதில வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஐ டிக்ளேர் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கான கேஒய்சி டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கான ஆஃபர்ஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 50% வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு பிஓஎஸ் டிரான்சாக்ஷனுக்கும் 50% வரைக்கும் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது, அதில வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 5 பில் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ₹100 வந்து கேஷ்பேக் வந்து குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கார்டுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ரைட் டூ லெஃப்ட் இத வந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட கார்டு டீட்டெயில் இதில வந்து ஷோ பண்றாங்க. நம்மளோட கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுவர் கார்டு அப்ளிகேஷன் இஸ் அண்டர் ரிவ்யூ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்ப தான் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட கேஒய்சி டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு, நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இமெயில் ஐடிக்கும், நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து நோட்டிஃபை குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணி செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ, ஸோ உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் பி கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பாரத் பி கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் கேஒய்சி எப்படி பண்றது, கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஸோ இத பத்தின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து லைவாவே டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். ஸோ இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில உங்களோட அப்ளிகேஷன வந்து வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு, அப்புறம் உங்களோட கார்டு நம்பர் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது கார்ட்ஸ் எதுவுமே வந்து அப்ரூவல் பண்ணல. ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் டெம்பரவரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து கார்டு ப்ரொவைட் பண்ற டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அப்புறமா நீங்க பிசிக்கல் கார்டுக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து கார்ட வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம வந்துட்டு பாரத் பி கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.